மேட்டூர் அணையில் இதுவரை நீர் திறக்கப்படாத நிலையில் காவிரி டெல்டாவில் சம்பா பயிர் சாகுபடி முடங்கியுள்ளது. அதற்கு தீர்வு என்ன என்று நம்முடைய செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், தற்பொழுது இந்த தண்ணீர் திறக்கப்படாததால் என்னென்ன பாதிப்புகளை விவசாயிகள் சந்திக்கிறார்கள்? அபிநயா, திருச்சி உட்பட 13 மாவட்டங்களுடைய பிரதான பாசன வசதிக்காக பயன்படக்கூடிய காவிரி ஆறானது தற்பொழுது திறக்கப்படவில்லை. மேட்டூர் அணை திறந்தால் மட்டுமே இவர்கள் சம்பா சாகுபடி மேற்கொள்ள முடியும். இந்நிலையில் கிட்டத்தட்ட 16 லட்சம் ஏக்கரில் செய்யக்கூடிய இந்த பாசனமானது தற்பொழுது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. கர்நாடக அரசு நம்முடைய உரிமை தண்ணீரை வழங்குவதற்கு பதில் தன்னுடைய உபரி தண்ணீரை தான் வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவும் மழை கூடுதலாக வருவதால் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற தண்ணீராக இருக்கிறது. இந்நிலையில் சம்பா சாகுபடி டெல்டா மாவட்டத்தில் நடைபெறுமா, அதற்குரிய தீர்வு என்ன என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாய சங்கத்தை சேர்ந்த மாநில பொதுக்குழு உறுப்பினர் கேட்போம். சார் வணக்கம். இப்ப உபரி தண்ணீரை மட்டும்தான் கர்நாடக அரசு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இது நமக்கு போதுமானதா இருக்குமா? நம்ம சம்பா சாகுபடி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக காவிரி பாசனத்தை நம்பி 13 மாவட்டங்களில் ஏறத்தாழ 16 லட்சம் ஏக்கர் சாகுபடி நம்பி இருக்குது. இதில் ஒரு 5.5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி நடக்கும். கடந்த 2021, 22, 23 அணையில் போதிய தண்ணீர் இருந்து சரியாக ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டதுனால டெல்டா மாவட்டங்களில் ஏறத்தாழ குறுவை சாகுபடி 5.5 லட்சம் ஏக்கர் நடந்துச்சு. அதே போல் சம்பா சாகுபடியும் 12 லட்சம் 14 லட்சம் ஏக்கர் வரைக்கும் சாகுபடி ஆனது. ஆனால் 23, 24 அணையில் 80 அடி தண்ணீர் இருந்தப்போ சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. அந்த திறக்கப்பட்ட தண்ணீர் ஆகஸ்ட் மாதம் வரைக்குமே வந்தது. அதனால் முழுமையாக நம்மளால் குறுவை சாகுபடி அறுக்க முடியல. 5.5 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்ய வேண்டிய பகுதி 3 லட்சம் ஏக்கர் மட்டுமே நடந்தது. அதில் 2 லட்சம் ஏக்கர் தான் அறுவடை செய்ய முடியுது. 1 லட்சம் ஏக்கர் காஞ்சி போனது. இப்போ 23, 24 தண்ணி இல்லை. ஏறத்தாழ மோட்டார் பாசனத்தை நம்பினா ஒரு 2 லட்சம் ஏக்கர் மட்டுமே குறுவை சாகுபடி நடந்தது. அதே போல் சம்பா சாகுபடியை பொறுத்த வரைக்கும் 22, 23, 24 22, 23 நடந்துச்சு. 23, 24 சம்பா சாகுபடிக்கு தண்ணி கிடைக்கல. அதனால் பெரும்பாலான ஏக்கர் நிலங்களில் சாகுபடி செய்ய முடியல. ஏறத்தாழ 12 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்ய வேண்டிய சம்பா சாகுபடி ஏறத்தாழ ஒரு 4.5 லட்சம் ஏக்கரில் மட்டும்தான் மோட்டார் பாசன பகுதியில் மட்டும் சாகுபடி பண்ணப்பட்டது. இது விவசாயிகளுக்கு பெரிய இழப்பாக இருக்குது. அதே போல் இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் என குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் எதிர்பார்த்தோம், கிடைக்கல. சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் எதிர்பார்க்குறோம். ஏன்னா கடந்த ஜூன் மாதம் இறுதியிலிருந்து கர்நாடக அணைகளில் ஓரளவு மழை பெஞ்சு தண்ணி இருப்பு இருக்குது. இந்த இருப்பு இருக்கிற நேரத்தில் தமிழ்நாடு தண்ணி கேட்டாலும் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. இது சம்பந்தமாக காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குள்ள கடந்த 11ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் கர்நாடக அணைகளில் இருப்புள்ள தண்ணீரையும் பெய்யக்கூடிய மழையும் கணக்கில் வச்சுக்கிட்டு ஒழுங்காற்றுக்குழு தமிழகத்துக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு 1 டிஎம்ஸ் தண்ணியாவது வழங்க வேண்டும்னு சொன்னது. இந்த குறைந்தபட்ச தண்ணீரை கூட நாங்கள் விடமாட்டோம் என சொல்லி கர்நாடக அரசு மறுத்திருக்குது. இப்போ ஓரளவு கடந்த 4-5 நாளாக ஓரளவு மழை பெஞ்சு கர்நாடக அணைகள் நிரம்பிக்கிட்டு இருக்குது. இனி அந்த அணைகள் நிரம்பி அங்கே தேக்க முடியாத உபரி நீரை மட்டும் திறந்து விட்டு இங்கே கணக்கு கட்டுவாங்க. கடந்த 2018 இதே போல சூழல் தான் இருந்துச்சு. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் மழை இல்லை. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பித்த மழை அந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளேயே பெஞ்சு ஏறத்தாழ 4 முறை ஆகஸ்ட் மாதத்திலே 4 முறை மேட்டூர் அணை நிரம்பிச்சு. அந்த மாதிரி சூழல் இந்த தடவை வரும்னு எதிர்பார்க்குறோம். எனவே வரக்கூடிய மழையை வச்சு தான் நம்ம நம்பி செய்கிறோம். இந்த என்னன்னாக்கா எங்களுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை ஆணையம், மத்திய அரசு இது 3ம் இதில் தனி கவனம் செலுத்தணும். ஏன்னா அங்கே அணையில் தண்ணி இருந்தாலும் விடாமாட்டோம்ன்ற ஒரு அடாவடித்தனமான போக்கை கர்நாடக அரசு மேற்கொள்கிறது. எனவே இந்த 3 அமைப்புகளும் உடனடியாக தலையிட்டு தமிழகத்துக்குரிய தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கே ஒருபோது சம்பா சாகுபடி நடைபெற வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கத்திற்காக கேட்டுக்கொள்கிறோம். இதே மாதிரி நம்ம அருகில் மூத்த விவசாயி கவுண்டம்பட்டி கோவிந்தராஜ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, நீங்க என்னங்க அதுக்கு தீர்வுன்னு சொல்றீங்க? சொல்லுங்க, எதுக்கு சுருக்கமா சொல்லுங்க. எதுக்கு இந்த மேட்டூர் பிரச்சனைக்கு 1934ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கேஆர்எஸ் அணையும் மேட்டூர் அணையும் கட்டப்பட்டது. அதன்பின் நாளடைவில் 1967ஆம் ஆண்டு 11 அணையை கர்நாடக அரசு கட்டியது. அந்த காவேரியில் மழைக்காலங்களில் பெய்யும் மழை நீரை தேக்கி வைத்துக் கொண்டு கர்நாடகத்தை ஒரு வடிகாலாக பயன்படுத்திக் கொண்டு
தமிழகத்தை வடிகாலாக பயன்படுத்தி கொண்டு நீரை விடாமல் தடுத்து வருகின்றனர். நேற்று கூட சிவகுமார் அவர்கள் மேகதாது அணை பற்றி தான் குறிப்பாக பேசுகின்றார் ஒழிய காவேரி ஒழுங்காற்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் அடிப்படையில் நீர் வழங்கப்பட வேண்டும் என்பதை ஒற்றுக்கொள்ளவில்லை. இதை சட்ட போராட்டம் நடத்தி தமிழக முதல்வர் அவர்கள் தீவிர கவனம் கொண்டு தண்ணீர் திறப்பதற்கு ஏற்பாடு செய்து சம்பா சாகுபடியை காப்பாற்றப்பட வேண்டும். விவசாயிகளை பொறுத்தவரை இந்த ஆண்டானது சம்பா சாகுபடி கண்டிப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு உரிய சட்ட போராட்டமோ அல்லது பேச்சுவார்த்தையோ அல்லது மத்திய அரசு மூலம் உரிய அழுத்தமோ கொடுத்து இந்த சம்பா சாகுபடியானது நடைபெறுவதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அபிநயா, வரலாற்றின் அடிப்படையிலும் அரசாங்க ரீதியாகவும் இதற்கு என்ன தீர்வாக இருக்க முடியும் என்பது சார்ந்த கருத்துக்களை மூத்த விவசாயிகள் கொடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விஜயகோபால்.